ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லூசிஃபர் 2. லூசிஃபர் 1, லூசிஃபர் 2 ரெண்டுமே வந்து இயக்குனது பிருத்திவிராஜ் சுகுமாரன். ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முரளி கோபி. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா மோகன்லால், பிருத்திவிராஜ், அபிமன்யு சிங், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கேரள முதல்வர் பி.கே. ராமதாஸோட மறைவுக்கு பிறகு கட்சியும் ஆட்சியை வந்து விவேக் ஓபராய் கிட்டேருந்து காப்பாற்றி அவங்க பையன் டொவினோ தாமஸ்க்கு கொடுத்துறாரு. அவர் வந்து ஆட்சியை வந்து அமைக்கணும், கட்சியை வந்து நல்லபடியாக வச்சுக்கணுன்ட்டு சொல்லிட்டு இந்த ஸ்டீஃபன் நெடும்பள்ளி வந்து காணாமல் போயிடுவார். அதான் ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மதவாத கட்சியோடு சேருவார். டொவினோ தாமஸ் வந்து மதவாத கட்சியோடு சேர்ந்து அவரே ஒரு தனி கட்சியை வந்து அந்த கட்சியிலேருந்து விலகி தனி கட்சி ஒன்று கிரியேட் பண்ணுவார். இது வந்து கேரளாவில் வந்து அது ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அது இல்லாமல் போதைப்பொருள் கூட்டத்தோட இவர் லிங்க் வச்சு இருக்க மாதிரி வர ஒரு இது வரும். இப்போ வந்து இந்த கட்சியையும் இந்த பொசிஷனையும் காப்பாற்றுறதுக்கு மோகன்லால் வந்து ஸ்டீஃபன் நெடும்பள்ளி வந்து வருவார். இந்த டொவினோ தாமஸ் வந்து பால்ராஜ் பஜ்ரங்கன்ற ஆள் கூட சேர்ந்ததால் ரொம்ப ஹை டெம்ப் சுச்சுவேஷன் வரும். இப்போ இந்த ஸ்டீஃபன் வந்து வேற பேரில் இருப்பார், குரேஷ் ஆப்ராம்னு வருவார். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சயீத் மசூத்ன்ற கேரக்டரில் பிருத்திவிராஜ் சுகுமாரன்லாம் வருவாங்க. இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் காப்பாற்றுறாங்களா, மஞ்சு வாரியரை காப்பாற்றினாங்களா அப்படின்றது தான் படத்தோட செகண்ட் ஹாஃபு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து டொவினோ தாமஸோட ஆக்டிங்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மோகன்லால் வந்து ரொம்ப ஆக்டிங் சூப்பராக இருக்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டாட்டிக்காக நின்று அப்படியே வசனத்தை பேசிட்டு இருப்பார். வசனங்கள்லாம் சில இடத்துல நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பிருத்திவிராஜோட என்ட்ரி அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். மஞ்சு வாரியரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க கைதிலாம் அவங்க தேவையாக வேணும்னி அவங்களே ஆவாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. படம் ஆக்ஷன் இந்த சூரஜ் வெஞ்சூரோட வந்து அந்த கேரக்டரையே வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்திரஜித் சுகுமாரனோட என்ட்ரியும் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து அப்படியே கேமியோ மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சூரஜ் வெஞ்சூரோட இதுவாக ஆக்டிங்காக நல்லா இதுவாக இருக்குன்னு பார்த்தா அந்த டொவினோ தாமஸ் கூட சேர்ந்து அதுவும் அவரோட கேரக்டரும் வேஸ்ட் ஆகிடுச்சு. மோகன்லாலுக்கு ஆக்டிங்னு ஒன்றுமே சொல்ல முடியாது, அவரே ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் இருந்தது. கடைசியில் வந்து இந்த அபிமன்யு கூட ஃபைட் பண்ணும்போது அந்த மலபாரின்வாங்க, அப்புறம் இந்துஸ்தானின்ட்டு ஆக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் தான் ஹைலைட் சீனு. படம் ஃபுல்லாக மோகன்லாலோட இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் என்ட்ரி ஆகுது. அவர் என்ட்ரி ஆகியும் அப்படியே நின்று அப்படியே அமைதியாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஆக்ஷன்றது இல்லை, எல்லாமே ஸ்லோ மோஷனில் தான் போச்சு. நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் பார்க்குற ஞாபகம்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தை வந்து நல்ல ஒரு மோகன்லாலுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணியிருந்த மாதிரி இருந்தால். ஃபஸ்ட் பார்ட்டே கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. லூசிஃபர் 1 வந்து சுமாராக இருக்க மாதிரி தான் இருந்தது. செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் தான் இருந்துச்சு. என்ன தான் ஃபைட்டு அதெல்லாம் நிறைய வந்து இருந்தாலும், நிறைய வெளியூர்லாம் போய் எடுத்திருந்தாலும் திரைக்கதையை பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப லேகிங்காக இருந்துச்சு. கிஷோர்லாம் வந்து கேமியோ ரோல் மாதிரி வருவாங்க, அவங்களாம் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படின்னு பார்த்தா ரொம்ப சுமாராக தான் இருந்தது செகண்ட் ஹாஃப்லாம். ஃபஸ்ட் ஹாஃப் வேணால் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவரையும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மோகன்லால் வந்தோடனே தான் படம் நல்லா சூடு பிடிக்குன்னு பார்த்தா அப்புறம் ஸ்லோ மோஷன் வந்து ஒரு ஹெலிகாப்டர் சீன் வரும். அதுவே பார்த்திங்கன்னா பெரிய லேகிங்காக அப்படியே ரொம்ப ஸ்லோ மோஷனில் அப்படியே மேலே வந்து அது வந்து சுடுற அளவுக்கு அப்படியே ரொம்ப பொறுமையாக பார்த்துங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ராபேக். திரைக்கதையோட ஸ்பீடை வந்து குறைச்சிது. கடைசியில் வழக்கமாக தெரிஞ்ச கதை தான்ற மாதிரி ப்ரெடிக்டபுளாக செகண்ட் பார்ட்லேயே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு வழக்கமான படமாக இருந்தது. இது என்னோட கருத்து தான். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்கிறத சொல்லலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.